கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1870 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் எரேமியா 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தின் ஒரு பகுதி, உன் கட்டுகளை அறுத்தேன், உன் கட்டுகளை அறுத்தேன். ஒருவேளை இந்த உலகத்திலே மனிதர்களை கட்டி வைத்திருக்கலாம். எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருடம் அடிமையாக இருந்தார்கள். பாபிலோனிலே 70 வருஷம் அடிமைத்தனத்திலே இருந்தார்கள். அதாக கவனியுங்கள், 68வது ஆண்டு நிறைவு செய்கிற பொழுதே பாபிலோனிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை புறப்பட பண்ணுவதற்கு தேவன் ஆயத்த பணிகளை செய்துவிட்டார். அதுபோல எகிப்திலே 430 வருடம் அடிமைத்தனத்திலே இருந்த ஜனங்களை வெளியே கொண்டு வந்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை அவர்களுக்கு கொடுக்கும்படியாக கிட்டத்தட்ட 429வது வருஷ துவக்கத்திலேயே முடிவிலேயே கர்த்தர் வெளியே கொண்டு வர அவர்களுக்கு ஆதரவாயிருந்தார். நீங்கள் நினைக்கலாம், இத்தனை ஆண்டு காலம் நான் அடிமையாக இருக்கிறேனே, இத்தனை ஆண்டு காலம் என்னை கட்டி வைத்து விட்டார்களே. உங்களுக்கு தெரியாது, உன் கட்டுகள் அறுக்கப்பட்டு விட்டது, உன் நஷ்டம் மாற்றப்பட்டு விட்டது, உன் வியாதி மாற்றப்பட்டு விட்டது, உன் நொறுக்குதல் மாற்றப்பட்டு விட்டது, உன் பிரச்சனை மாற்றப்பட்டு விட்டது. நம்பிக்கையோடு இரு, உன் கட்டுகளை அறுத்து விட்டார் ஆண்டவர். நீ எழும்பி பிரகாசிப்பாய். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இன்றைக்கு யார் யார் கட்டுகளோடு இருக்கிறேன் என்று அவிசுவாசத்தோடு இருக்கிறார்களோ, அவர் கட்டுகளை எல்லாம் அறுக்கிற தேவன். நீர் எல்லாருடைய கட்டுகள், வியாதி கட்டுகள், வேதனை கட்டுகள், கடன் கட்டுகள், பொருளாதார கட்டுகள், பகைவர்களின் கட்டுகள், விரோதிகளின் கட்டுகள், எல்லா கட்டுகளையும் அறுத்து எறிந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். நீ பிரகாசிப்பாய் மகனே, பிரகாசிப்பாய் மகளே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.